எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தாங்க. நல்லா சீரகம் மிளகு நெய் மணத்தோட வெண்பொங்கல், தொட்டுக்கிறதுக்கு பருப்பு சாம்பாருங்க. கூடவே இப்போ வடையும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வடை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேங்க. மிக்சியில் அரைச்சி தான் செஞ்சேன். ஆனால் பாருங்கள், மிக்சியில் அரைச்ச வடைன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ மொறு மொறுன்னு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. என்ன தான் நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்டாலும் நம்ம சூடாக எடுத்த உடனே ஒன்றை பிச்சு வடை சுட சுட சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குங்களே, அந்த டேஸ்ட்டே தனி தாங்க. நம்ம காலையில் வடை செய்கிறோம் அப்படின்னா நம்ம நைட்டே உளுந்து ஊற வச்சிடணும். 1 டம்ளர் உளுந்து போடுறோம் அப்படின்னா 1 கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி போடலாங்க. அதாவது 1/4 டம்ளர் கூட பச்சரிசி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு ஒரு முறை களைஞ்சிட்டு நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். காலையில் போடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா போதும். நல்லா நைஸாக அரைப்பட்டுருங்க. தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். அதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் குழகுழப்பாயிடுச்சுன்னா கொஞ்சம் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருங்க, அவ்வளோதாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான உப்பு, கொஞ்சம் சீரகம், நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு வடை தட்டி கூடவே பொங்கல் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நீங்கள் கொஞ்சமாக வடை செய்யணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி போண்டா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி எல்லாமே என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.